ஹாய், ஐ எம் குமரவேல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஃபைவரில் இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒரே ஆர்டரில் எப்படி $50 ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ். இந்த டாபிக் சூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ கிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 30,000க்கு மேலே கிக்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆஃபர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோ சர்வீஸ் தேவைப்படுது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் நிறையா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால தான். ஸோ இப்போது நான் ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாருங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 5 ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு $5 சார்ஜ் பண்ணுறாங்க. 18 ஃபோட்டோவுக்கு $15 சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ஃபோட்டோவுக்கு $40 சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் இதை மேக்ஸிமம் ஒரு 60 ஃபோட்டோஸ் வச்சுட்டு நீங்கள் $50 போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவங்க பாருங்கள் 588 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டர் இப்போ க்யூவில் இருக்குது. இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஆர்டரில் இப்போது. சரிங்களா? இப்போது முதல்ல வாங்க கீவேர்டு ரிசர்ச் பண்ணிவிடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மெயின் கீவேர்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. 30,300 கிக்ஸாக இருக்குது ஆல்ரெடி. நம்ம வேறு கீவேர்டு சர்ச் பண்ணி பார்க்குவோம். ரிமூவ் அப்படின்னு நீங்கள் போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு பாருங்கள் நிறையா அதே சஜஷன் வரும். ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அமேசான் ப்ராடக்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 24,500 காம்படிஷன் இருக்குது. அமேசானை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம். ப்ராடக்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,000 இது இருக்குது. அமேசான் ப்ராடக்ட் பேக்ரவுண்ட் அமேசான் ப்ராடக்ட் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் உங்களுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 46,000 இருக்குது. ஓகேங்களா? வேறு கீவேர்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் பிஜி ரிமூவ் பாருங்கள். இது உங்களுக்கு பாருங்கள் கம்மியான காம்படிஷன் தான் இருக்குது. இதை நீங்கள் மெயின் கீவேர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் பிஜி ரிமூவல் இல்லைனா இமேஜ் பிஜி ரிமூவ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா பாருங்கள் உங்களுக்கு 1,442 காம்படிஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப லோ காம்படிஷன் இருக்கிற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடச்சிரும். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய காம்படிஷன் இருக்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது கீவேர்டு ரிசர்ச் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வாங்க இந்த ப்ரொஃபைல் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து டைட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இமேஜ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஃபிக்ஸ் பே இந்த மாதிரி வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸோ இல்லை மாடல்ஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வராது. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒன்று பேக்ரவுண்ட் ரிமூவ் இல்லாமல் ஒன்று இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அதை ரெண்டையும் ஒரே இதில் வச்சு இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதாங்க அந்த வெப்சைட்டு. இது பார்த்தீங்கன்னா அடோப்போட அஃபிஷியல் வெப்சைட் இது. இது அவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் ப்ரௌஸ் ஆன் யுவர் டிவைஸ்ன்ட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் இந்த அடோப் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ண எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்கே இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இது பிஎன்ஜியில் சேவ் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக பிஎன்ஜியில் தான் சேவ் ஆகுது, பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதனால் லாகின் சொல்லி கேட்கல. நீங்கள் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 2 இமேஜ் ரெடியாக இருக்குது பாருங்கள். வித் பேக்ரவுண்டு வித்தவுட் பேக்ரவுண்டு 2 இமேஜ் ரெடியாக இருக்குது. இதை எப்படி கேன்வாவில் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா பற்றி உங்களுக்கு தெரியலனா அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஃபுல் டுட்டோரியல். அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துருங்க. அது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மெயின் பேஜ். இங்கே வந்து கிரியேட்டட் டிசைன் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் கொடுங்க. கஸ்டம் சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 550370. இதுதான் வந்து இந்த கிக்கோட சைஸு, அந்த இமேஜ் சைஸு. ஓகேங்களா? லைக் இந்த இமேஜோட சைஸு கொடுத்து கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நியூ டேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்லோட்ஸில் போயிட்டு அந்த 2 இமேஜஸையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த 2 இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுருங்க. இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னாக்கா நம்ம எலிமெண்ட்ஸ் போயிடலாம். எலிமெண்ட்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா கிரிட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் இந்த 2 ஃபோட்டோகிற மாதிரி கிரிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? அதை வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இப்படி சென்டராக பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த பாயிண்ட் வரும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களோட அப்லோட்ஸில் போயிட்டு முதல்ல வித் பேக்ரவுண்ட் இருக்கிறத வந்து இந்த போட்டுருங்க. வித்தவுட் பேக்ரவுண்டை தூக்கி இந்த போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது கலர் கொடுங்க. இந்த மாதிரி கலர் வேணாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா இங்கெல்லாம் இஷ்யூ வருது. அதனால பேக்ரவுண்ட் கலர் வேணாம், இப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிஃபோர், இதையே Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகிடும். அதை கொண்டு வந்து இந்த வச்சுருங்க. இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆஃப்டர்னு மாற்றிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி ஒரு 5-6 ஃபோட்டோ மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி உங்களோட கிக்கில் போட்டிங்கன்னா இது வந்து உங்களோட ஒர்க் ஷாம்பிள் மாதிரி ஆக்சுவலி. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி இங்கே வந்து கிக்கில் வந்து போட்டுருங்க. அடுத்ததாக வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கிக் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி யூஸ் பண்ணி இதையும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்ணலாம். பாய்.